ஸ்பைசியாக க்ரன்ச்சியாக டேஸ்டியாக 30 கிலோ மிக்சர். இந்த தீபாவளிக்கு நாங்கள் செய்ய ஆரம்பித்த 3வது பலகாரம் தான் இந்த மிக்சர். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஜேடி திறனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலை மாவில் தேவையான அளவு உப்பும் சோடா உப்பு கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி காராபூந்தி செய்கிற பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதோ காராபூந்தியை நல்லா முறுவலாக வேக விட்டு எடுத்துக்கலாம். நிலக்கடலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மிக்சருக்கு முக்கியமான பார்ட்டே இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் தான். இதை பொரிச்சு அந்த மிக்சரில் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அவலை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மற்றும் பூண்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மிக்சருக்கு முக்கியமான பொருளே இதுதான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்து ஒரு கிண்ணத்தில் மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பைசி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செஞ்சு வச்ச எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி பரவலாக கொட்டி அதில் நம்மளுடைய மசாலாவை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்சரை நாங்கள் 7 ஃபேமிலியும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது தேங்காய் மிட்டாய். மறக்காமல் ஜேடி திறனை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள்.